ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஒரு பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை பிக் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்க மேக்ஸிமம் ஃபியர் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க நினைச்ச அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அவங்களோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுக்கு நான் ஒரு வே ஆஃப் மெத்தடை தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் பை அண்ட் செல்லுன்ற எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அதில் 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். என்எஸ்சியில் 1800 பிளஸ் கம்பெனிஸ் இருக்கு. இதுல டாப் 50 கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா நிப்டி 50ல லிஸ்ட் ஆயிருக்கும். அது நான் என்னன்றத எக்ஸல்ல டீட்டெயிலா காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது என்னோட வியூ மட்டும் தான். நீங்க ஏதாச்சும் ஸ்டாக் பிக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரிசர்ச்சும் பண்ணிட்டு நீங்க ஸ்டாக் பிக் பண்ணிக்கோங்க. இது நிஃப்டி 50ல் இருக்க டாப் 50 ஸ்டாக்ஸ். இப்போது ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும்போது கரெக்டான ஸ்டாக்கை கரெக்டான டைமில் பை பண்ணுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஓரளவுக்கு கரெக்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஓரளவுக்கு ப்ரைஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த 50 ஸ்டாக்கோட 1 இயர் லோ ஹை, அதாவது 52 வீக்கோட லோ, அதுக்கப்புறம் 52 வீக்கோட ஹை, அது பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை நோட் பண்ணிக்கிறோம். இப்போ 52 வீக் லோ கிட்ட என்ன ஸ்டாக் ட்ரேட் ஆகுதோ அந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு கரெக்டான வேல்யூவில் இருக்க ஸ்டாக்கை நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு விப்ரோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ 52 வீக் லோ பார்த்தோன்னா 391, 52 வீக் ஹை 739. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 417. அப்போது இந்த மாதிரி ஸ்டாக்கை பிக் பண்ணும்போது இப்போ 52 வீக் லோவிலேருந்து பெருசாக இறங்குறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்கை பை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வேணால் பை பண்ணலாம். சப்போஸ் ஒரு 100 குவான்டிட்டி பை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரைஸில் ஒரு 50 குவான்டிட்டி பை பண்ணிவிட்டு 52 வீக் லோ கிட்ட பேலன்ஸ் 50 குவான்டிட்டி ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஃபண்டு வச்சுட்டு இந்த டைமில் பை பண்ணுறது ஒரு கரெக்டான சாய்ஸ். நம்ம இந்த மாதிரி மெத்தடை சூஸ் பண்ணும்போது பிகினர்ஸ் லாஸ் பண்ணாமல் கற்றுக்கிறதுக்கு ஒரு கரெக்டான மெத்தடாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.